ஹாய், என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லைக்கா, இந்த ஆரி ஒர்க்கில் எப்படி பண்ணாலும் இந்த பீட்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரேமில் வந்து செய்யும்போது நல்லா இருக்குது. நீங்களே பாருங்களேன். ஃப்ரேமில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறம்போது இந்த பீட்ஸும் வந்து நேராக இருக்குது, கிளாத்தும் ஸ்டிஃபாக இருக்குது. அதுவே இந்த கிளாத்தை வந்து ஃப்ரேமை விட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸ் ஆகிடுது. ஏன்னா இந்த மிஸ்டேக் வருது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. இட்ஸ் ஓகே, இதுக்கா போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா? ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இது. ஸோ இதை நீ சரி பண்ணிட்ட அப்படின்னா ரொம்பவே பீட் ஒர்க்லாம் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நீ நினச்ச மாதிரி ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அது என்ன மிஸ்டேக்கு, அதை எப்படி சரி பண்ணுறதுங்க பார்க்கலாமா? நம்ம பீட்ஸ் தைக்கும்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். அது வந்து பார்த்தா அப்போதைக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் வந்து பார்த்தா நம்மளோட ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நிறையா பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து பார்த்தா லோட் பண்ணிடுவோம். இப்போது இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஒரு 2 பீட் இல்லைன்னா ஒரு 3 பீட் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். நீ எத்தனை பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுவ? நான் ஒரு 5 பீடு 6 பீடு வச்சு மொத்தமாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன். வந்து 2 பீடாக இப்படி ஸ்டிச் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்ஸும் வராது. இப்போ நீ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து எந்த சுருக்கம் இல்லாமல், நீ சொன்னில பீட்ஸ் வந்து லூஸாக வருது, அது வந்து இப்போ நம்ம தைக்கும்போது நல்லா டைட்டாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் லூஸாக வருது அப்படின்னு சொன்னில, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வராது. சுகர் பீட் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து 2 பீடு தான் வைக்கணும். இப்போது என்ன பண்ணுவோம், ஒரு சில பேர், இப்போ நீயே சொன்னில, என்ன சொன்ன, 4 பீட் 5 பீட் நான் ஒட்டுக்கா வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த மாதிரி இப்போது 4 பீடை சேர்த்து இந்த மாதிரி வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து பண்ணிட்டேன். இப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஒரு 4 பீடாக. அதாவது நமக்கு வந்து டைம் சீக்கிரம் முடியணும், ஒர்க்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இது நம்ம வந்து பண்ணுவோம். பிகினராக இருக்கும்போது எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் இது. இப்போ இதை வந்து நம்ம 4 பீடு 5 பீடு எல்லாமே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்ரேமில் கிளாத் இருக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டால், நம்ம இந்த லாஸ்ட் பீடு, அதாவது ஃபஸ்ட்டு பீடு அதுக்கப்புறம் 4th பீடு, இந்த பீடு மட்டும்தான் நம்ம வந்து நல்லா டைட்டாக த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். மீதி இந்த 2 பீடும் வந்து பார்த்தா சும்மா இடையில தான் இருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம அந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்தோன்னே லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீ சொன்ன 5 பீடு 6 பீட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இடையில இருக்கிற பீட்ஸ் எல்லாமே வந்து லூஸ் ஆகிடும். அதுதான் நமக்கு வந்து அந்த த்ரெட்டு லூஸ் ஆகிட்டு அந்த பீடும் வந்து பார்த்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த பீடு லூஸ் ஆகி தொங்குறது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றது எல்லாமே இந்த ஒரு ரீசன்னால தான் மிஸ்டேக் வரும். ஸோ அப்போது இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுகர் பீட் அப்படின்னாவே 2 பீடாக தான் கம்பல்சரியாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் வந்து ஃபினிஷிங் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ சுகர் பீடு அப்படின்னா 2 பீடு எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் 2 mm பீடு 3 mm பீடு, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து சிங்கிள் பீட் வந்து நீங்கள் 1 by 1 செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதான் நம்ம எதிர்பார்க்குற ஃபினிஷிங் அண்ட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நம்ம வந்து ஒரு அவசரமான ஒரு டைமில் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த டைமில் நமக்கு வந்து ஸ்பீடும், இப்போ பிகினர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம வந்து சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ஒரு 4 பீடு 5 பீடு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ சுகர் பீடு அப்படியே ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது இந்த பீடெலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 5 பீடு 6 பீடு வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேமில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது
பெட்டராக தான் இருக்கும், நீட்டாக தான் இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரேமை விட்டு அந்த கிளாத்தை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பீடு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நமக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அப்படியே வந்து பார்த்தோன்னா கேர்வாக வளைஞ்சு வந்து பீடு அப்படியே லூஸ் ஆகிட்டு த்ரெட்டு எல்லாமே லூஸ் ஆகிடும். டோட்டலாக நம்மளோட ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது, கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.